கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒரு கிராமத்தில் சிவஞானம் என்ற இளைஞன் இருந்தான். அவன் பல பட்டங்கள் பெற்றவன், பெரிய பெரிய புத்தகங்கள் படித்தவன். ஊரில் யாராவது சந்தேகம் கேட்டால் உடனே பதில் சொல்வான். அனைவரும் அவனை பெரிய அறிவாளி என்று புகழ்ந்தார்கள். ஆனால் சிவஞானத்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது. கோயில் பக்கம் போக மாட்டான், பெரியவர்களை மதிக்க மாட்டான். அறிவு இருந்தாலே போதும், கடவுள் பணிவு எல்லாம் தேவையில்லை என்று பேசுவான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய தோல்வி வந்தது. வேலை போனது, நண்பர்கள் விலகினர். மனம் உடைந்த நிலையில் அவன் கிராமத்து வயதான ஆசாரியரைச் சந்தித்தான். ஆசாரியர் மெதுவாக சொன்னார், மகனே, நீ கற்றது எல்லாம் உன் தலைக்குள் மட்டுமே இருக்கிறது. அது உன் குணத்தில் தெரியவில்லை. நல்ல அறிவு இருந்தால் பணிவு வரும், பணிவு வந்தால் நல்லவர்களின் பாதம் வணங்கத் தோன்றும். அப்போதுதான் சிவஞானத்துக்கு அந்த குரல் நினைவுக்கு வந்தது. நல்ல அறிவு இருந்தும் உயர்ந்தோரின் பாதத்தை வணங்கவில்லை என்றால் கற்றதின் பயன் என்ன? அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது. அறிவோடு சேர்ந்து பணிவையும் வளர்த்தான். அப்போதுதான் அவன் கற்ற கல்வி உண்மையில் பயன் தரத் தொடங்கியது. பாடம்: அறிவு மட்டும் போதாது, பணிவும் நன்றியுணர்வும் இருந்தால்தான் கல்வி முழுமை பெறும்.